ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. அதி ஆச்சரியகரமான ஒரு திவ்ய கஷேத்திரம் மரகாதாச்சலம் என்று அழைக்கக்கூடிய ஈங்கோய் மலை எனும் உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம். பற்பல யுகங்களை கடந்த புண்ணிய பூமி. திவ்யக்ஷேத்திரத்தினுடைய ஒரு மகத்துவம் பற்பல புராணங்களிலேயும் சிவபுராணத்திலேயும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி. கிருதயுகத்திலே பிரம்மாவும், திரேதாயுகத்திலே மகாவிஷ்ணுவும், துவாபர யுகத்திலே அகஸ்திய மகரிஷியும், கலியுகத்திலே அடியார் பெருமக்களும் வணங்கி வழிபட்ட மகத்தான ஒரு புண்ணிய பூமி, புண்ணிய கஷேத்திரம். மிகுந்த தபோபலம் இருப்பவர்களால் மட்டுமே இறைவனை வந்து நெருங்கி வணங்கி வழிபட முடியும். அத்தனை சிறப்பு மிக்க புண்ணிய பதி. சனத்குமாரர் தட்சிணாமூர்த்தியினிடத்தில உபதேசம் பெற்ற பிற்பாடு நந்தியம்பெருமானை அணுகி சிவபெருமானுடைய மகத்துவத்தை கேட்க வேண்டும் என ஆவல் கொண்டார். பிரம்மத்தை அறிந்த பிற்பாடு கூட பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கின்ற அவா நந்திகேஸ்வர பெருமான் அப்படி சிவபெருமானுடைய ஒரு மகத்துவத்தை அனுகிரகம் செய்து காட்டி அருளிய புண்ணிய பூமி இது. அப்படி நந்திகேஸ்வரர் மிக அழகாக விசேஷமாக கொண்டாடப்பட்ட இந்த புண்ணிய பூமியை நாமும் அனுபவித்து அருள் பெறுவதற்கு உரித்தான தலம் இது. அப்படி நந்திகேஸ்வரர் தான் குறிப்பிடப்படும் போது இந்த தலத்தினுடைய ஒரு மகத்துவத்தை, இந்த தலத்தினுடைய ஒரு சிறப்பை பற்பல ஜென்மாக்களிலே செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பேரினால் அடைய முடிகிறது என்கின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில கைலாச சிகரத்தில ஆதிசேஷன், வாயு பகவான் இருவரிலே யார் பக்தி செய்வதிலே சிறந்தவர் என்கின்ற ஒருவருக்கொருவர் ஒரு போட்டி ஏற்பட்டது. வாயு பகவான் வேகமாக காற்று வீசினார். 1000 தலையுடைய ஆதிசேஷனோ அந்த பர்வதத்தை, கைலாய பர்வதத்தை தன்னுடைய உடம்பினாலேயே மூடிக்கொண்டு வெளியிலே செல்ல முடியாதபடி வைத்தார். மிகவும் வேகமாக வாயு பகவான் காற்று வீசும் பொழுது அந்த பர்வதம் சிதறி 5 இடங்களிலே விழுந்தது. அவற்றிலே ஒன்று மரகத கல்லாக, மரகத மலையாக மாறியது. அந்த இடத்திலே தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இறைவன் மரகதலாஜேஸ்வரமூர்த்தி, உமையம்பிகை, மரகதாம்பிகை, மரகதத்தால் ஆன ரத்தனமயமான சிவலிங்கம் இங்கு அமைந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தீபஹாரத்தை காண்பிக்கும் பொழுது தீபத்தினுடைய சுடரை லிங்க திருமேனிகளே கண்டு அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு அதி அற்புதமான ஒரு மலை மீது ஏறி சென்று இறைவனை கண்டு வணங்கக்கூடிய புண்ணிய பூமி. 520 படிக்கட்டுகள். ஒரு படிக்கட்டும் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படைகளே அமைந்து அருள் பாலிக்கிறது. இந்த மலை உமையம்பிகையினுடைய வடிவமாக போற்றப்படுகிறது. இவற்றிலே ஏறி வரும் பொழுது நம்முடைய பூர்வ வினை, சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி என்கின்ற வினைகள் நீங்க பெற்ற பிற்பாடுதான் இறைவனை சென்று சுத்த ஆத்மாவாக வணங்க முடிகிறது. ஆகவேதான் மிகுந்த தபோபலம் பெற்றவர்களுக்கு இங்கே தரிசனம் கிடைக்கப்பெறுகிறது. ஆகவே இத்தனை சிறப்புடைய இந்த மலைகளே இறைவன் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றான். இவற்றோடு மட்டுமல்ல, காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி ஈங்கோய் மலைநாதர் என்பது வாக்கு. மாலை நேரத்திலே வந்து ஈங்கோய் மலைகளே வணங்கி வழிபட வேண்டும். ஆகவே நாமும் மாலை நேரத்திலேயே இங்கே தங்கி சிவ ஆராதனை செய்து வழிபடக்கூடிய ஒரு பேரனை சிவபெருமான் அருள் புரிந்து தருகின்றான். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில கிருதயுகத்தில பிரம்மா படைப்பு தொழிலை செய்வதற்காக இங்கே தவமிருந்து காவேரியிலே தீர்த்தம் எடுத்து வந்து 16 குடம் புண்ணிய தீர்த்தத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகித்து மிகுந்த ஒரு தபோபலம் பெற்று படைப்பு தொழிலை செய்தார். அதே போன்றுதான் மகாவிஷ்ணு உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவன்களை காக்க வேண்டும் என்கின்ற காரணத்தாலே இந்த திருத்தலத்தில திரேதாயுகத்திலே தங்கி சிவபூஜை புரிந்து அருள் பெற்றார்.
ரோமதமிழடி வழிபட்ட தலம். இதைவிட திருஈங்கோய் மலை என்பதற்கு ஒரு சான்று சமானம் என்னவென்று கேட்டால், அகஸ்திய பெருமான் வழிபட வந்த சமயத்திலே வடிவம் பெற்று இறைவனை சென்று வணங்கினார். என்ன காரணம்? அர்த்தஜாம பூஜை முடிந்து கோவில் நடை அடைக்கப்பட்டு விட்டது. இறைவனை காண வேண்டும் என்ற ஆவல். ஆகவே எந்த வடிவத்தை எடுப்பது, எப்படி செல்வது, இறைவனை பார்ப்பது மனதார் நினைத்தார். என்றைக்கும் பரிசுத்தமான பொருட்கள் பசு, பவித்திரமான பூமி, பிராமணன், யோகேஸ்வரர்கள், அக்னி இவையெல்லாம் எப்பொழுதும் பரிசுத்தம். ஆகவே ஒரு அழகான ஈயின் வடிவத்தை எடுத்தார். துளையிட்டு கொண்டு உள்ளே சென்றார். இறைவனை பூஜித்தார், வழிபட்டார். ஆகவே அந்த திருநாமமே இதுவரையிலே வழங்கப்பெறுகிறது. ஈங்கோய் மலை திரு ஈங்கோய் மலை என்று அழைக்கப்பெறுகிறது. இப்படி மகத்தான ஒரு திவ்ய கஷேத்திரத்தை, இறைவனை, மரகதாஜலேஸ்வர மூர்த்தியை நாமும் கண்ணார கண்டு மகிழ்ந்து வணங்கக்கூடிய ஒரு பேரு நமக்கு கட்டி இருக்கிறது. வணங்குவோம், வழிபடுவோம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.